வணக்கம் தமிழா. நம்முடைய தமிழா எஸ்ட்ரீம்ல டிஎன்பிசி குரூப் 4, குரூப் 2, குரூப் 3 போன்ற போட்டித் தேர்வுக்கு பயன்படக்கூடிய விதத்தில் ரீசனிங் ஃப்ரீ கிளாஸ் பார்க்குறோம். இதில் மொத்தம் 500 கொஸ்டின் நம்ம எக்ஸ்பிளேஷன் பண்ண போகிறோம். இன்னைக்கு பார்க்கக்கூடியது பகுதி 4 76 100 கொஸ்டின் வரைக்கும் நம்ம பார்க்க போகிறோம். இந்த 25 கொஸ்டின் நீங்கள் எவ்வளோ கொஸ்டின் கரெக்டாக ஆன்சர் பண்ணீங்க சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. அதே மாதிரி நம்முடைய வீடியோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கொண்டு சப்போர்ட்டை கொடுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பின் வருவனவற்றில் பொருந்தாதது எது? இந்த 4 படங்கள் கொடுத்துறாங்க, சைடுல நம்பர்ஸ் இருக்கு. இப்ப இதுல எது எனக்கு பொருந்தாது அப்படின்னு கேட்கறாங்க. இங்க 12 9 இங்க உள்ள இருக்கு 15, இங்க 3 4 5 5 12 13 6 4 7. சார் கண்டுபிடிக்கலாமா? இப்ப ஃபர்ஸ்ட் எடுக்கிறோம். ஆக்சுவலா இங்க என்ன கான்செப்ட் பாத்தீங்கன்னா கர்ணம் கண்டுபிடிக்கிற கான்செப்ட் ஞாபகம். ஓகேவா? அதாவது இந்த 12 ஸ்கொயர் 13 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 15 ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ 12 ஸ்கொயர் பண்ண போறேன், அதே மாதிரி 9 ஸ்கொயர் பண்ண போறேன். அது எனக்கு எதுக்கு சமமா இருக்கும்? 15 ஸ்கொயருக்கு சமமாக இருக்கும். ஏன்னா செக் பண்ணுங்க, 12 ஸ்கொயர் எவ்வளோ? 144. 9 ஸ்கொயர் எவ்வளோ? 81. 5 ஸ்கொயர் எவ்வளோ? 225. இப்போ ரெண்டுமே கூட்டினாலும் வரும் 225 இஸ் ஈக்குவல் டு 225. ஓகேங்களா? அப்போ சமமாக வருது. அப்போ இந்த சைடில் உள்ள 2 எண்களையும் ஸ்கொயர் பண்ணி கூட்டினீங்கன்னா உங்களுக்கு இந்த சைடில் உள்ள நம்பர் கிடைக்கும். ஓகேங்களா? இதே மாதிரி கான்செப்ட் தான் பார்க்க போறோம். இப்போ 3 ஸ்கொயர் 4 ஸ்கொயர், அப்போ 3 ஸ்கொயர் 9, 4 ஸ்கொயர் 16, அப்போ 3 ஸ்கொயர் 4 ஸ்கொயர். இப்போ செகண்ட பாருங்க, 3 ஸ்கொயர் பிளஸ் 4 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 5 ஸ்கொயர். வருமா செக் பண்ணலாமா? 3 ஸ்கொயர்னா 9, 4 ஸ்கொயர்னா 16, 5 ஸ்கொயர்னா 25. அப்போ இதை கூட்டினா 25. இந்த சைடு எவ்வளோ? 25. இதுவும் சமமாக வருது, இதுவும் சமமாக தான் வருது. ஓகேவா? ஃபர்ஸ்ட்டு ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கு. இப்போ மூணாவது செக் பண்ணலாம். அப்போ 5 ஸ்கொயர் 12 ஸ்கொயரா? அப்போ 5 ஸ்கொயர் 12 ஸ்கொயர். அப்ப எவ்வளவு வரணும்? 13 ஸ்கொயர்னு வரணுமா? அப்ப 5 ஸ்கொயர் எவ்வளோ? 25, 12 ஸ்கொயர் 144, 13 ஸ்கொயர் 169. ரெண்டுமே கூட்டினா 169, இதுவும் 169, இதுவும் சேம் தான். அப்ப மூணுமே சேம் ஆயிடுச்சுல. அப்ப கண்டிப்பா எனக்கு இதுதான் பொருந்தாதா இருக்கும். நான்காவது எனக்கு பொருந்தாததா இருக்கும். ஓகேங்களா? செக் பண்ணி பார்த்துலாமா? இப்ப நான்காவது பாருங்க. இப்ப 6 ஸ்கொயர் பண்ணுங்க. 6 ஸ்கொயர் அடுத்து 4 ஸ்கொயர், இது கூட்டினா 7 ஸ்கொயர். செக் பண்ணலாம். 6 ஸ்கொயர் எவ்வளோ? 36, 4 ஸ்கொயர் எவ்வளோ? 16, 7 ஸ்கொயர் எவ்வளோ? 49. அப்போ 36 16 கூட்டினா எவ்வளோ? 52, இங்கே 49. எனக்கு ரெண்டுமே சேமா வந்திருக்கா? இல்லை. அப்பவே பொருந்தாத எனக்கு எது? படம் 4. அடுத்து 77 திசைகள் கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ திசைகள் கொஸ்டினை பொறுத்த நம்ம எங்கே இருப்போம்? சென்டர் பாயிண்ட்ல இருப்போம். ஸோ அதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு டைரக்ஷனை மூவ் பண்ண போகிறோம். ஓகே பாருங்க. இப்போ ராஜு என்பவர் என்ன பண்றாரு? தெற்கு நோக்கி நடக்க தொடங்குகிறார். ஓகேவா? தெற்கு நோக்கி நடக்க தொடங்குன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, நான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வச்சுக்கிறேன். இப்போ தெற்கு நோக்கி போறாரு. எவ்வளோ போறாரு? 20 மீட்டர் தூரம் நடந்து அவர் வடக்கு நோக்கி திரும்பி 8 மீட்டர் தூரம் நடக்கிறார். ஓகேவா? ஃபர்ஸ்ட் தெற்கு நோக்கி நடக்க ஆரம்பிச்சாரா? எவ்வளவு நடக்கிறாரு? 20 மீட்டர். அப்ப தெற்கு நோக்கி எவ்வளவு போயிட்டாரு? 20 மீட்டர் வந்துட்டாரு. தெற்கு நோக்கி 20 வந்துட்டு திரும்ப என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா வடக்கு நோக்கி 8 மீட்டர் போறாரு. அப்ப 20 மீட்டர் தெற்கு பக்கம் வந்துட்டு திரும்ப என்ன, அது வடக்கு பக்கம்னா மேல தானே போகும். அப்ப இங்க வந்துரு. அப்ப 8 மீட்டர் மேல வடக்கு நோக்கி போயிட்டாரு. ஓகேங்களா? அடுத்து என்ன பண்றாங்க? மறுபடியும் கிழக்கு நோக்கி திரும்பி 5 மீட்டர் தூரம் போறாரு. ஓகேவா? அப்ப இங்க இருந்து கிழக்கு பக்கம் திரும்பி என்ன பண்றாரு? ஒரு 5 போறாரு. ஓகே, இப்ப இங்க வந்து முடிச்சிட்டாரு. எனில் ஆரம்பித்த இடத்திலிருந்து எவ்வளவு தூரம் எந்த திசையில் அவர் இருப்பார்? ஓகேவா? எனக்கு இதானே. ஓகேங்களா? இது என்ன டைரக்ஷன் வரும் பாருங்க. சரி, எனக்கு என்ன டைரக்ஷன் வரும்? தென் கிழக்கு. ஓகே, அப்ப தென் கிழக்கு அப்படி பார்க்கும்போது எனக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. ஓகேங்களா? அப்ப நீங்க டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்காமலே ஆன்சர் பண்றீங்கன்னா எனக்கு ஏ இதை முடித்த இடம். அப்ப ஏல இருந்து பிஏ பார்த்தா எந்த திசையில இருக்கு? தென்கிழக்கு திசையில இருக்கு. அப்ப தென்கிழக்குன்னு சொல்லி ஒரே ஒரு இடம் தான் இருக்கு. பட் ஆனால் டிஸ்டன்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும்ல. இந்த கொஸ்டின் நம்ம கண்டுபிடிச்சாச்சு ஆன்சரு. பட் பொதுவாக நம்ம சில இடங்கள் கண்டுபிடிக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தால் நம்ம கண்டுபிடிச்சோம். ஓகே, இப்போ டிஸ்டன்ஸ் அதுக்கு எவ்வளோ வரும் கண்டுபிடிக்கலாமா? அப்ப இதோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 5. அப்ப இது டிஸ்டன்ஸ் எவ்வளோ பாருங்க? இது மொத்தம் சேர்த்து 20. அது 8 ரிட்டர்ன் போயிட்டார். அப்ப ரிமைனிங் எவ்வளோ இருக்கும்? 12. அப்ப இது என்ன? அது சாவி உள்ளதுன்னு சொல்லுவோம், காரணம் சொல்லுவோம். அப்ப 12 ஸ்கொயர் பண்ணும், 5 ஸ்கொயர் பண்ணும், கூட்டிட்டு ஸ்கொயர் ரூட் பண்ணும். ஓகே, அப்ப 12 ஸ்கொயர் பிளஸ் 5 ஸ்கொயர், இது ஸ்கொயர் ரூட் பண்ண போறோம். 12 ஸ்கொயர் 144, 5 ஸ்கொயர் 25, கூட்டணும்னா 169. அப்ப 169 எழுதுனா 13. அப்ப 13 மீட்டர் தென்கிழக்கு திசையில இருப்பாரு. ஆன்சர் ஆப்ஷன் லாஸ்ட். அடுத்து கொடுக்கப்பட்டுள்ள விருப்ப தேர்வுகளில் பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுக்க. 888, 222, 666, 111, எல்லாமே ட்ரிபிள் ஒன்று, எல்லாமே ட்ரிபிளா தானே இருக்கு. அப்படியே இது வேறுபட்டதா இருக்கும்.
எது வேறுபட்டதுன்னா ஆன்சர் ஆப்ஷன் லாஸ்ட். ஏன்னா மற்ற அனைத்துமே இரட்டைப்படை எண்கள். 8, 2, 6 இது என்னது 1. நெக்ஸ்ட் வடமேற்கு தெற்கானால் வடகிழக்கு மேற்கானால். வடமேற்கு தெற்கானால் வடகிழக்கு மேற்கானால் அதே போல திசைகள் மாறினால் தென்மேற்கு என்னவாக மாறும்? ஓகேங்களா, அப்ப கண்டுபிடிக்கலாங்களா? ஸோ திசைகள் ஃபர்ஸ்ட் 8 திசையும் போடுங்க. இங்கிட்டு கிழக்கு, இது மேற்கு, வடக்கு, தெற்கு. ஓகே, இங்க உள்ளது என்னது தென்மேற்கு, இங்க தென்கிழக்கு, இது வடகிழக்கு, இங்கிட்டு வடமேற்கு. ஓகே, இப்ப என்ன சொல்றாங்க ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க வடமேற்கு தெற்குன்னு சொல்றாங்க. ஓகே, அப்ப வடமேற்கு எங்க இருக்கு? இங்க இருக்கு. வடமேற்கு எனக்கு என்ன ஆயிடுச்சு தெற்கு ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. அப்ப எனக்கு என்ன இருக்கு 1 2 3. அப்ப 3 வந்து எனக்கு என்ன இருக்கு ஆன்டி கிளாக் வைஸ்ல மூவ் ஆயிருக்கு. அப்ப வடமேற்கு என்பது தெற்கு. அப்ப 3 எனக்கு என்ன இருக்கு ஆன்டி கிளாக் வைஸ்ல மூவ் ஆயிருக்கு. இப்ப அதே மாதிரி வடகிழக்கு என்பது மேற்கா. அப்ப வடகிழக்கு என்பது மேற்கு. அப்ப இங்க என்ன இருக்கு 1 2 3. இங்க எனக்கு என்ன ஆகுது ஆன்டி கிளாக் வைஸ்ல தான் 3 மூவ் ஆயிருக்கு. இப்ப அதே மாதிரிதான் அனைத்தையுமே கண்டுபிடிக்க போறேன். அப்ப தென்மேற்கு வந்து எனக்கு என்னவாக கேட்கலாம். அப்ப தென்மேற்கு எங்க இருக்கு? தென்மேற்கு தான் எனக்கு தென்மேற்கு இங்கதான் இருக்கு. அப்ப இங்க இருந்து என்ன பண்ணுவோம் 1 2 3 ஆன்டி கிளாக் வைஸ்ல 1 2 3. அப்ப எனக்கு என்ன திசை வரும் கிழக்கு திசைன்னு வரும். அப்ப தென்மேற்கு என்பது எனக்கு என்ன ஆகும் கிழக்கு திசை அப்படின்னு வரும். நெக்ஸ்ட் ஒருவரின் மாத வருமானம் ரூபாய் 28,000. அவருடைய செலவினமும் சேமிப்பும் படத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. சேமிப்பிற்கும் உணவிற்கும் உள்ள விகிதம் என்னது? இப்ப சேமிப்பு எவ்வளோ 15%, உணவு எவ்வளோ 45%. ஓகேவா, இப்ப 5 40% படிக்கலாமா? ஒரு 5 3 5 45. அப்ப விகிதம் எனக்கு என்ன வரும் 1:3. நெக்ஸ்ட் விடுபட்ட எண்ணை காண்க. ஓகேவா, எனக்கு இங்க கொஸ்டின் மார்க் வச்சிருக்காங்க, இதை நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஓகே, இப்ப நடுவில் உள்ள நம்பர் தான் அனைத்திலும் பெருசா இருக்கு. அப்ப நடுவில் உள்ள நம்பர் எப்படின்னு பார்க்கலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் படத்தை எடுத்துக்கோங்க. இங்க என்ன இருக்கு பார்த்தீங்கன்னா கிராஸா பெருக்குறாங்க. 5 4 பெருக்குறாங்க. 5 × 4. அதே இங்கிட்டு ரிமைனிங் நம்பர் என்ன இருக்கு 2 × 3. அப்ப 2 × 3. ஓகேவா, சைடுல உள் பெருக்கிட்டு நடுவுல கூட்டுறாங்க. ஓகேவா, 5 20 23 6. இப்ப கூட்டுங்க எவ்வளவு வரும் 26. சென்டர் நம்பர் வந்துருச்சா? அப்ப சைடுல உள்ளதை பெருக்கணும். அப்ப 4 8 எவ்வளவு 32. 5 2 10. ரெண்டுமே கூட்டினா 42. ஸோ அவ்வளவுதான். ஸோ அதே மாதிரி இங்க சைடுல உள்ளதை பெருக்கணும். அப்ப சைடுல இங்க 3, இங்க கொஸ்டின் மார்க் அப்ப பண்ணலாம் 3x வச்சுக்கலாம். அடுத்துங்க 8 1 8. அப்ப இதை கூட்டினா தான் எனக்கு எவ்வளவு வரும் 44 வரும். கரெக்டுங்களா? அப்ப 3 இங்க என்ன தெரியும் x. அப்ப 3x இங்க 8 1 8. இது ரெண்டுமே கூட்டினாலும் 44. அப்ப 3x 8. அப்ப 44. அப்ப 8 அங்கிட்டு கூட்ட போனா -8. அப்ப 44 8 வரும் 36. அப்ப 3x 36. ஒரு x வரும் 12. அப்ப இந்த கொஸ்டின் மார்க் எந்த நம்பர் எனக்கு ஆன்சர் வரும் 12. ஓகேங்களா? ஸோ இங்க என்ன கான்செப்ட் கிராஸா பெருக்கிட்டு கூட்டுறாங்க, சென்டர் நம்பர் கிடைக்குது. அடுத்து 82 கொடுக்கப்பட்ட தொடரில் அடுத்து வரும் படத்தை காண்க. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா செங்குத்தா இருக்கு, அடுத்து கிடைமட்டமா இருக்கு, செங்குத்தா இருக்கு, அடுத்து என்ன வரும் கிடைமட்டமா வரும். அப்ப கிடைமட்டம் எனக்கு எத்தனை இடத்துல ஆப்ஷன் இருக்கு? சில இருக்கு, பில இருக்கு. ஓகே, அப்ப டி எனக்கு வராது, ஏவும் வராது. ஓகே, ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட் அடுத்து என்ன பண்ண போறோம்னா இந்த டாட்டை பாருங்க. இந்த டாட் என்னங்குது எனக்கு ஃபர்ஸ்ட் இந்த சைடு இருக்கு, அடுத்த படத்துல மேல இருக்கு, அடுத்ததுல இந்த சைடு இருக்கு. அப்ப அடுத்து என்ன வரும் எனக்கு கீழே தான் வரணும். அப்ப கீழே எனக்கு எந்த இடத்துல இருக்கு? இங்க மட்டும்தான் கீழே இருக்கு. அப்ப எனக்கு ஆன்சர் அது செகண்ட் படம் தான் ஆன்சர், தேர்ட் எனக்கு வராது. நெக்ஸ்ட் பின்வரும் தொடரில் அடுத்து வரும் எண்ணை காண்க. 4 6 9 13.5. அடுத்து என்ன வரும்? முழு நம்பரா வருது, இங்கன்னா பாயிண்ட்ஸ்ல வந்துருச்சு. ஓகேங்களா? இப்ப பார்க்கலாமா 4 6 9 13.5. அடுத்து என்ன வரும்? இப்ப 4 6. இப்ப 4 இருந்து 2 கூட்டினா 6, 6ல இருந்து 3 கூட்டினா 9, 9ல இருந்து 4.5 கூட்டினா 13.5. அப்ப அடுத்து எவ்வளவு கூட்டணும்? 2 3 4 அடுத்து எவ்வளவு வரும்? சார் கண்டுபிடிக்கலாம். இங்க என்ன கான்செப்ட் பாத்தீங்கன்னா 4ல பாதி 2. அப்ப 4ல பாதி 2 2 கூட்டுறாங்க. 6ல பாதி 3. அப்ப 3 கூட்டுறாங்க. 9ல பாதி 4+5 4+5 கூட்டுறாங்க. அப்ப 13.5ல பாதி எவ்வளவு பார்க்கணும்? ஓகே, 13ல பாதினா 6.5. அப்ப அரையில பாதி அப்படின்னா எவ்வளவு வரும்? கால். அப்ப எவ்வளவு வரும்? 6.75.
ஓகேங்களா? அப்ப 13 6 கூட்டினா 19. இங்க அரையும் முக்காலையும் கூட்டினா ஒரு 1 1/4. அப்ப எவ்வளவு வரும்? 20 1/4. அப்ப 20 1/4 வரும். ஆன்சர் அது ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா? 4ல பாதி 2 கூட்டுறாங்க, 6ல பாதி 3 கூட்டுறாங்க, 9ல பாதி 4.5 கூட்டுறாங்க, 13.5ல பாதி 6.75 கூட்டுறாங்க. நெக்ஸ்ட் டிஎன்பிசி இஸ் ஈக்குவல் டு 5791 மற்றும் சியூபி 169 எனில் சிபியு எனக்கு என்ன வரும் கேட்கலாம். ஸோ கண்டுபிடிக்கலாமா? ரொம்ப சிம்பிள். அதாவது ஃபர்ஸ்ட் எழுத்துக்கு ஃபர்ஸ்ட் நம்பர், செகண்ட் எழுத்துக்கு செகண்ட் நம்பர், தேர்டுக்கு தேர்ட், ஃபோர்த்துக்கு ஃபோர்த். ஸோ அதே மாதிரி தான் சியூபி, அதே மாதிரி என்ன சிபியு. அப்போ சியூபி எனக்கு என்னது 169. அப்போ சிபியு என்ன வருப்பா? இதே எழுத்தாங்க 3 போடுறோம். அப்போ சீனா எனக்கு என்னது 1, சீனா எவ்வளோ 1, யூனா என்ன வரும்? யூனா செகண்டா? சரி, சீனா 1, இங்க சீனா 1, பீனா என்னது 9, பீனா எவ்வளோ 9, யூனா எவ்வளோ வரும் 6. அப்ப சிபியு எனக்கு என்ன வரும் 196. ஓகேவா? சீனா 1, பீனா 9, யூனா 6. அப்ப ஆன்சர் அது 196. நெக்ஸ்ட் 156, 168, 182, 208 என்பதில் பொருந்தாது. இந்த சீக்வன்ஸ்ல செக் பண்ணி நம்ம தவறானதை கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? கண்டுபிடிக்கலாமா? இப்போ 156, 168, 182, 208. ஓகேங்களா? இந்த சீக்வன்ஸை செக் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் எனக்கு எவ்வளவு கூடுது? 12 கூடுது. அடுத்து எனக்கு எவ்வளவு கூடுது? 14 கூடுது. அப்ப அடுத்து எனக்கு எவ்வளவு கூடுது? 182 இருந்து 208க்கு 26 கூடுது. இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் 12, அடுத்து 16, அடுத்து எனக்கு எவ்வளவு கூடணும்? 16 கூடி இருந்தா எனக்கு ஒரே மாதிரி சீக்வன்ஸ் ஆகும். 12, 14, 16 சொல்லியிருப்பேன். அப்ப 180ல இருந்து 16 கூட்டினாதான் இங்க ஒரு நம்பர் வரும், 198 வரும். பட் இங்க என்ன இருக்கு? 208 என்பது எனக்கு இந்த இதுல பொருந்தாதது. ஓகேவா? சீக்வன்ஸ் செக் பண்ணும்போது இந்த 208ங்கிறது எனக்கு பொருந்தாதது. அடுத்து பின்வரும் படத்தில் 2க்கு எதிர்ப்புறம் வரும் எண் எது? பின்வரும் படத்தில் 2க்கு எதிர்ப்புறம் கேட்கறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 2 பகடையை பாருங்க. இங்க என்ன இருக்கு பாத்தீங்கன்னா, இங்க 4 6, இங்கேயும் 4 6. ஓகேவா? இப்ப இந்த 2 பகடையை செக் பண்ணும்போது 2 எண்கள் சேமா இருக்கு. அப்ப 2 எண்கள் சேமா இருந்துச்சுன்னா ரிமைனிங் உள்ள நம்பர் தான் ஆப்போசிட். ஓகேவா? இது வந்து 5, இங்க 2. ஓகே, அப்ப 5க்கு ஆப்போசிட் 2, 2க்கு ஆப்போசிட் அது 5. அப்ப ஆன்சர் அது 5. நெக்ஸ்ட் சீனா 3, கால்னா 28. அப்ப செல்னு எனக்கு என்ன வரும்? ஓகே, சீனா 3 தான். ஏனா 1, பீனா 2, சீனா 3. அதே மாதிரி கால், கால்னா 28. செக் பண்ணலாமா? சீனா 3, ஏனா 1, எல்லுனா 12, எல்லுனா 12. அப்ப எவ்வளவு? 12 12 24, 1 25, 28. அப்ப என்ன பண்றாங்க? எழுத்துக்கான எண்ணை போட்டு கூட்டுறாங்க, அவ்வளவுதான். அப்ப சிஇஎல்எல். அப்ப என்ன வரும்? சீனா 3, ஈனா 5, எல்லுனா 12, இதுவும் 12. அப்ப எவ்வளவு வரும்? 24, 29, 32. அப்ப ஆன்சர் 32. நெக்ஸ்ட் 8 மாமரங்கள் ஒரே நேர்கோட்டில் உள்ளது. ஒவ்வொரு மரத்திற்கும் இடையே உள்ள தூரம் 3 மீட்டர் எனில் முதலாவது மற்றும் 8வது மரத்திற்கு இடையே உள்ள தூரம் என்ன? நம்ம ரொம்ப சிம்பிளா கண்டுபிடிச்சிடும். எப்படி கண்டுபிடிப்போம்னா, 8 மாமரம் இருக்கா? அப்ப 2க்குள்ள கேப் 3 மீட்டர். அப்ப 8 3 இருக்குன்னா 24 அப்படி போட்டீங்கன்னா தவறு. ஸோ அப்படி போடக்கூடாது. இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ ஒரு மரத்துக்கு உள்ள டிஸ்டன்ஸ் 3 மீட்டர் கிடையாதுல்ல. இப்போ நீங்க 2 மரம் வச்சாதான் டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 3. அப்ப 2 மரத்துக்கு தான் உனக்கு 3 கிடைக்குது. ஓகே, 2 மரத்துக்கு தான் 3. அப்படின்னா மொத்தம் எத்தனை மரம் இருக்கு? 8 மரம். அப்ப 2க்குனா 3. அப்ப 8க்குன்னா என்ன வரும்? 7 இன்ட்டு 3. அப்ப எவ்வளவு வரும்? 7 3 21. ஓகேங்களா? ஸோ முதல் மரம் வரைக்கும் வைக்கும் போது நம்ம டிஸ்டன்ஸ் கிடைக்காது. அப்ப 2வது மரம் வைக்கும் போது தான் 3 மீட்டர் கிடைக்கும். அப்ப 2னா 1ன்னு எடுத்தா 3. அப்ப 8னா 7 எடுப்பேன். அப்ப 7 இன்ட்டு 3 வரும் 21. அதாவது இங்க எத்தனை மரம் இருக்கோ அதுல 1 மைனஸ் பண்ணிட்டு அந்த டிஸ்டன்ஸை பெருக்கினா போதும், அவ்வளவுதான்ப்பா. நெக்ஸ்ட் ஏ டேஷ் ஏபி ஏ டேஷ் சிஏபிசி டேஷ் டிசிபிஏ டேஷ் பிஏபி டேஷ் ஏ. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் கொடுத்துட்டு அந்த விடுபட்ட இடத்தை கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா, ஸோ நீங்க என்ன பண்ணுங்க, ஒவ்வொரு ஆப்ஷனையும் ஃபில் பண்ணி பாருங்க. ஃபில் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் அது ஒரு சீக்வன்ஸ் அமைக்குதா, ஒரு கண்டினியூஸா ரிப்பீட் ஆகிட்டு இருக்கும், இல்லை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிருப்பாங்க. கொஞ்சம் சேஞ்ச் என்னன்னா, ஃபர்ஸ்ட் இருக்கும் ஏபிசின்னு இருக்கும், அடுத்து பிசிஏ, அடுத்து சிஏபி, அடுத்து ஏபிசி, பிசிஏ, சி, இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி என்ன பண்ணலாம், கொஸ்டின்ஸ் பேட்டர்ன் அமைக்கலாம். ஓகே, இப்போ செக் பண்ணுவோம். இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை ஃபில் பண்றேன். ஓகே, ஒவ்வொரு டெஸ்க்கு ஒவ்வொரு எழுத்தா. ஃபர்ஸ்ட் ஏ, அடுத்த டேஸ்ல பி, அடுத்த டேஸ்ல டி, அடுத்த டேஸ்ல சி, அடுத்த டேஸ்ல ஏ. இப்போ எனக்கு ஒரு பேட்டர்ன் அமைக்குதான்னு செக் பண்ணுங்க. ஒரு பேட்டர்ன் அமைச்சிச்சுன்னா நீங்க எடுத்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே சரிதான். இப்போ பாருங்க,
ஏ, ஏபி, ஏபிசி, ஏபிசிடி, டிசிபிஏ, சிஏபி, சிபிஏ, பிஏ, ஏ. ஓகேவா? ஆக்சுவலி என்ன கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ஏ, அடுத்து ஏபி, அடுத்து ஏபிசி, அடுத்து ஏபிசிடி, அடுத்து டிசிபிஏ, அடுத்து சிபிஏ, அடுத்து பிஏ, அடுத்து ஏ. ஓகே, இந்த பேட்டர்ல அமைச்சிருக்காங்க. ஸோ நம்ம பார்த்தோன்னே கண்டுபிடிக்க தெரியாது, கொஞ்சம் யோசிச்சுன்னா நிறுத்தி நிதானமா கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் ஏவா, அப்போ ஒரு டேஷ் போடுங்க. திரும்பி ஏ வரனால ஏபி வரை வருது, திரும்பி ஏ வரனால ஏபிசி வருது, அடுத்து ஏபிசிடி, அடுத்து டிசிபிஏ, சிபிஏ, பிஏ, ஏ. அப்போ ஃபர்ஸ்ட் ஒரு எழுத்து, அடுத்து 2, அடுத்து 3, அடுத்து 4. அப்போ திரும்ப ரிவர்ஸ்ல 4, 3, 2, 1. அப்போ எனக்கு முதல் சி ஆப்ஷன் அப்ளை பண்ணும் போதே எனக்கு ஒரு பேட்டர்னை அமைக்குது. அப்போ ஆன்சர் அது ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட், ஒரு பெண்ணை ராஜ் என்பவர், ஒரு பெண்ணை பார்த்து ராஜ் வந்து சொல்றாரு, ஒரு பெண்ணை பார்த்து சொல்றாரு, என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா அவளுடைய அம்மா, அந்த பெண்ணுடைய அம்மா, அந்த பெண்ணுடைய அம்மா யாருன்னு பாத்தீங்கன்னா அவளுடைய அம்மா, அதாவது அந்த பொண்ணுடைய அம்மா யாருன்னா எனது மாமியாருக்கு ஒரே மகள், மாமியாருடைய மகள், மாமியாருடைய மகள் அப்படின்னா இவன் வந்து யாரா இருப்பான்? அப்ப அத்தை பொண்ணு தானே இவங்க, மாமியாருங்கிறது அத்தைன்னு அப்ப அத்தையுடைய பொண்ணு தான் இவங்க அப்படின்னா அப்ப இவங்க 2 பேருக்கு தான் மேரேஜ் நடந்திருக்கு. அப்ப ராஜ் இவங்க அவங்களுடைய மனைவி, இது வந்து யாரு? அந்த பெண்ணுங்கிறது அவங்களுடைய குழந்தை. ஓகேங்களா? அப்படிதான் சொல்லுவாரு. அந்த பொண்ணை பார்த்து என்ன சொல்றாரு? அவங்களுடைய அம்மாவுடைய, அவங்களுடைய அம்மா யாருன்னா இவருடைய மாமியாருடைய மகளா. அப்ப மாமியாருடைய மகள் அப்படின்னா அத்தையுடைய மகள். அப்ப இவர் வந்து கணவன் மனைவி இருப்பாங்க. ஓகேங்களா? இப்ப எனில் அப்பெண்ணிற்கு ராஜ் என்ன வரும்? அப்பெண்ணிற்கு ராஜ் வந்து தந்தை உறவு வருவார். அப்பெண்ணிற்கு ராஜ் வந்து என்ன உறவு வருவாரு? தந்தை உறவு வருவாரு. நெக்ஸ்ட், ஒரு குறிப்பிட்ட சங்கீத மூலையில் ஏசிஇஜி என்பது 16 எனவும் டிஎஃப்சிஹெச் என்பது 25 குறியிடப்பட்டால் HIKM என்பது எப்படி குறியிடப்படும்? கண்டுபிடிக்கலாமா? இப்ப ஏசிஇஜி ஓகேங்களா? ஏன்னா எவ்வளோ? 1, சீனா 3, ஈனா 5, ஜீனா 7. இங்க எவ்வளோ இருக்கு? 16 இருக்கு. அப்ப கூட்டி பார்க்கலாம். 4, 9, 7, 16. அப்ப என்ன பண்ணிருக்காங்க? கூட்டி தான் போட்டிருக்காங்க. அதே மாதிரி தான் இங்கேயும் செக் பண்ண TFGH. அப்ப டினா 4, எஃப்னா 6, ஜினா 7, ஹச்னா 8. இப்போ கூட்டுங்க. 10, 17, 8 கூட்டினா 25. ஓகே, வருதா? வருது. அப்ப அதே தான் HIKM. ஹச்னா 8, ஐனா 9, கேனா 11, எம்னா 13. அப்போ 9, 11 கூட்டினா 20, 28, 31, 41. அப்ப ஆன்சர் எது வரும்? 41. நெக்ஸ்ட், 1 ஸ்கொயர் பிளஸ் 2 ஸ்கொயர் பிளஸ் 2 ஸ்கொயர் ஈக்குவல் டு 3 ஸ்கொயர். அப்ப 2 ஸ்கொயர் பிளஸ் 3 ஸ்கொயர் பிளஸ் 6 ஸ்கொயர் ஈக்குவல் டு 7 ஸ்கொயர். 3 ஸ்கொயர் 4 ஸ்கொயர் 12 ஸ்கொயர் ஈக்குவல் டு 13 ஸ்கொயர். 6 ஸ்கொயர் 7 ஸ்கொயர் 42 ஸ்கொயர் எவ்வளவு வரும்? கண்டுபிடிக்கலாமா? ஸோ இது ரொம்ப சிம்பிளா பார்த்தோம்னா அங்க என்ன உள்ளதோ அதான் கண்டுபிடிச்சோம். இப்போ 1 ஸ்கொயர்னா 1, 2 ஸ்கொயர்னா 4, 2 ஸ்கொயர்னா 4. இதை கூட்டின எவ்வளோ? 9. 9 எப்படி சொல்லுவோம்? 3 ஸ்கொயர்னு சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி தான் இங்க 2 ஸ்கொயர்னா 4, 3 ஸ்கொயர்னா 9, 6 ஸ்கொயர்னா 36. அப்போ கூட்டினீங்க எவ்வளோ வரும்? 49. 49னா 7 ஸ்கொயர். அதே கான்செப்ட் தான் இங்கேயும். அப்போ 6 ஸ்கொயர்னா 36, 7 ஸ்கொயர்னா 49. இப்போ 42 ஸ்கொயர் எவ்வளோ வரும் பார்க்கலாம். 42 ஸ்கொயர் அப்படின்னா 4, இங்க 8, 8, 16, 4, 16, இங்க ஒரு 1, 7, 1764. ஓகே, 1764. இப்போ இது ஃபுல்லா கூட்டுவோம். 36, 49. ஓகேவா? அப்போ 36 கூட்டும் போது 1800. அப்போ 1849. அப்போ 1849ங்கிறது 43 ஸ்கொயர். அப்ப ஆன்சர் வரும் 43 ஸ்கொயர் அப்படின்னு எனக்கு வந்திருக்கும். நார்மலா ஒரு பேட்டர்ன் தான். அடுத்து, ஏபி என்பவர்களின் தற்போதைய வயது விகிதம் 4:5. தற்போதைய விகிதம் எவ்வளோ? 4:5. 5 ஆண்டுகளுக்கு பிறகு, 5 ஆண்டுகளுக்கு பிறகு அவள் வயது விகிதம் எவ்வளோ? 5:6. எனில் தற்போதைய வயதின் கூடுதல். இப்போ இது வந்து தற்போது 4:5. 5 ஆண்டுகளுக்கு பின்னாடி 5:6. அப்ப என்ன பார்த்தீங்கன்னா இவருக்கும் 1 தான் கூடுது, இவருக்கும் 1 தான் கூடுது. ஓகே, இந்த மாதிரி ஒவ்வொன்று கூடுது, 2 சேமா கூடுது அப்படின்னா அந்த ஒரு பங்கு தான் எவ்வளோ? 5. அந்த ஒரு பங்கு தான் எவ்வளோ? 5ன்னு வச்சுக்கலாம். இப்ப 2 கூடுச்சா 2 பங்கு தான் 5, 3 கூடுதா 3 பங்கு தான் 5ன்னு சொல்லு. ஓகேவா? ஏன்னா இங்கேயும் 1 கூடுது, இங்கேயும் 1 கூடுதா, சேமா கூடுது அப்படின்னா ரொம்ப சிம்பிள்.
அப்ப எவ்வளவு கூடுது? 1 தான் கூடியிருக்கு. அப்ப அந்த 1 தான் எனக்கு எவ்வளவு? 5. அப்ப 1 பங்கு 5னா எனக்கு என்ன கொஸ்டின் கேட்டான்? தற்போதைய வயதில் கூடுதல் தானே கேட்டான். இப்ப தற்போதைய வயதில் விகிதம் எவ்வளவு? 4:5. இதை கூட்டினா எவ்வளவு? 4 5 கூட்டினா 9. அப்ப 1 பங்கு 5னா 9 பங்கு எனக்கு எவ்வளவு வரும்? 45. அப்ப ஆன்சர் அது ஆப்ஷன் செகண்ட். நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க. மாலாவிடமும் லதாவிடமும் வளைகள் உள்ளன. நீ எனக்கு 4 வளைகளை தந்தால் என்னிடம் உள்ள வளையல் எண்ணிக்கை உன்னிடம் உள்ளது போல் 3 மடங்கு என மாலா லதாவிடம் கூறினாள். அப்ப மாலா தான் சொல்றாரு. இப்ப மாலா என்ன சொல்றாங்க? லதாவிடம் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? நீ எனக்கு 4 கொடு. அப்ப லதா கிட்ட இருந்து 4 கொடுத்தானா லதாவுக்கு 4 கழிஞ்சிரும். இங்க மாலாவுக்கு 4 கூடிரும். இந்த லதாட்ட இருந்து 4 கொடுக்குறாங்க, இவங்க 4 கிடைக்குது. அப்ப இவங்க 4 கழியும், இவங்க 4 வந்து கூடும். அது என்ன சொல்றாங்க? இப்போ உன்னிடம் உள்ளதை போல 3 மடங்கு. ஓகேவா? உன்னிடம் உள்ளதை போல 3 மடங்கு. அப்ப L மைனஸ் 4 3. ஓகேவா? இவங்க 4 வழியில் இவங்க கொடுத்துட்டாங்கன்னா இவங்களுடைய இருக்கிறதுல 3 மடங்கா இருப்பேன்னு சொல்றாங்க. ஓகே, இப்போ M plus 4 is equal to 3 L minus 4. இப்போ அதே மாதிரி நீ எனக்கு 36 வளைகளை கொடுத்தால், ஓகே, அதாவது எம்கிட்ட இருந்து அவங்க 36 வளையல் வாங்குறாங்க. அப்ப எல்லுக்கு வந்து 36 வளையல் கூடும், இவங்களுக்கு வந்து குறையும். கொடுத்தீங்க அப்படின்னா உன்னிடம் உள்ளதை போல 3 மடங்காகும். அப்போ உன்னிடம் உள்ளதுன்னா இவங்கள 3ஆல பெருக்குங்க. ஓகேங்களா? இப்ப ஆன்சர் பண்ணலாம். இப்ப இது உள்ள பெருக்கினாகும் 3L மைனஸ் 12. அப்ப எம் பிளஸ் 4. ஓகேவா? இப்ப எல்ல ஒரு சைடு கொண்டு வந்த 3L. அப்ப எம் மைனஸ் 3L. இந்த பிளஸ் 4 பண்ணா மைனஸ் 4. அப்ப மைனஸ் 16. ஓகே, இது ஒரு சமன்பாடு. அதே மாதிரி இங்க 3m மைனஸ் 36 இன்ட்டு 3 108 L பிளஸ் 36. இப்ப என்ன பண்ணலாம்? 108 கொண்டு போயிடலாம், இதை எங்கிட்ட கொண்டு வந்துடலாம். அப்ப 3m மைனஸ் எல் 102 போனா மைனஸ் பிளஸ் 108. அப்ப எவ்வளவு வரும்? 144. அப்ப 3a மைனஸ் 3m மைனஸ் எல் சிக்கோட்டு 144. இப்ப கேன்சல் பண்ணலாம். ஓகேங்களா? இப்ப எம் கேன்சல் பண்ணி எல் கேன்சல் பண்ணா அப்ப ஏதாவது ஒரு சமன்பாடை நீங்க சேஞ்ச் பண்ணணும். எதை சேஞ்ச் பண்ணலாம்? இப்ப இந்த எம் வந்து 3ஆல இதை வந்து 3ஆல பெருக்கும். அப்ப இங்க என்ன ஆகும்? 3m மைனஸ் 9l மைனஸ் 48. ஓகேவா? இப்ப இந்த ரெண்டு சமன்பாடை சமப்படுத்தணும்னா இங்க 3m இங்க 3m. அப்ப இங்க என்ன பண்ணலாம்? குறியீடு ஃபுல்லா மாத்துங்க. அப்ப குறியீடு ஃபுல்லா மாத்தணும்னா 3m மைனஸ் 3m கேன்சல். ரிமைனிங் என்ன இருக்கு? இங்க மைனஸ் 9, இங்க என்னது? பிளஸ் 7. அப்ப என்ன ஆகும்? மைனஸ் 8l. அடுத்து மைனஸ் 48, இங்க மைனஸ் 144. அப்ப எவ்வளவு வரும்? 140. அப்ப 188 192. ஓகே, மைனஸ் 192. அப்ப இப்போ மைனஸ் மைனஸ் கேன்சல். அப்போ 1 8 8 இங்க அடிச்சோம்னா 2 16 மீதி 3 32ல 4. அப்ப எல் வந்து எனக்கு எவ்வளவு வருது? 24. இப்போ எல் எவ்வளவு வச்சிருக்காங்க? அப்ப எல்னா லதா, லதா வந்து 24 வழி வச்சிருக்காங்க. இப்ப எம் கிட்ட எவ்வளவு இருக்கும்? ஏதாவது ஒரு சமன்பாடுங்க. இந்த சமன்பாடு எடுக்கலாம். எம் மைனஸ் 3L சிக்வல் டு மைனஸ் 16 எடுக்கலாமா? இப்ப எடுத்தோம்னா எம் எவ்வளவு எனக்கு தெரியாது. ஓகேவா? இந்த மைனஸ்ல ரெண்டு போச்சுன்னா பிளஸ் 3L தானே. அப்ப 3L அப்படின்னா எல்லோட மதிப்பு 24. அப்ப 3 இன்ட்டு 24 எவ்வளவு வரும்? 72 மைனஸ் 16. ஓகேவா? அப்ப 72ல 16 போச்சுன்னா வரும் 56. அப்ப எம்கிட்ட எவ்வளவு இருக்கு? 56 இருக்கு. எல்லிட்ட 24 இருக்கு. அப்ப இரண்டு பேர்ட்டு சேர்த்த மொத்தம் எவ்வளவு இருக்கும்? 56யும் 20 கூட்டம் வரும் 80. அப்ப மொத்தம் எவ்வளவு இருக்கும்? 80 வளையல்கள் இருக்கும். நெக்ஸ்ட், லதா சுனிதாவை விட ஒரு வயது பெரியவர். லதா வந்து பாத்தீங்கன்னா சுனிதாவை விட ஒரு வயது பெரியவர். அடுத்து சுனிதா பிந்துவை விட 2 ஆண்டுகள் பெரியவர். அதே மாதிரி ராஜன் பிந்துவை விட ஒரு வயது பெரியவர். ஓகேவா? பிந்துவை விட ஒரு வயது பெரியவர் யாரு? ராஜன். அடுத்து பிந்துவை விட 2 ஆண்டுகள் பெரியவர் யாரு? சுனிதா. பிந்துகளோட ஒரு ஆண்டு தான் ராஜன். அப்ப 2 ஆண்டு யார் வரா? சுனிதா. ஓகேவா? அப்ப சுனிதா ஆல்ரெடி இங்க இருக்காங்க. ஓகேவா? அப்ப இங்க இருந்து ஒரு வயசு தானே பெரியவர். ஆனா இவங்களோட இங்க 2 வயசு பெரியவங்க. ஓகேவா? அப்ப பிந்து, ராஜன், சுனிதா, லதா. எனக்கு இந்த ஆர்டர் தான் எனக்கு வந்திருக்கும். ஓகே, இப்ப இவர்கள் யார் சிறியவர்னு கேட்கிறேன். அப்ப யார் சிறியவங்களா இருப்பாங்க? பிந்து தான் சிறியவங்களா இருப்பாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட், விடுபட்ட எண்ணை காண்க. பி 16. அப்ப டி வந்து எனக்கு என்ன வரும்? அப்ப பி வந்து 16ஓட தொடர்புடையது, டி வந்து எதோட தொடர்புடையது?
ஸோ பின்னா எனக்கு எவ்வளோ 2, அப்போ 2 எங்கே இருக்கு 16 இருக்கு. இப்போ டினா 4, அப்போ எனக்கு என்ன வரும்? அப்போ 2லேருந்து 16 எப்படி வந்திருக்கு? 8ஆல பெருக்குதாங்கன்னு சொன்னோம்னா அப்போ 4லேருந்து 8 32 தான் நமக்கு ஆப்ஷன் இல்லை. அப்போ இங்கே என்ன பண்ணிக்காங்கன்னா 2 அடுக்கு 4. ஓகே, 16 என்பது என்னது? 2 அடுக்கு 4. அப்போ இங்கே என்ன நம்பர் இருக்கோ அதை அடுக்கு 4 போடும். அப்போ 2 அடுக்கு 4 தான் 16. அப்போ அதே மாதிரி இங்க 4 இருக்கா? அப்ப 4 அடுக்கு 4 எவ்வளவு வரும்? 256 வரும். ஆப்ஷன் இருக்கா? இருக்கு, 256. ஓகேவா? அப்ப இங்க என்ன நம்பர் இருக்கோ அதை அடுக்கு 4 போட்டா இந்த நம்பர் எனக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் பாருங்க, டெல்லி என்பது CCIDD என குறியீடு செய்யப்பட்டால் பாம்பே என்பது எவ்வாறு குறியீடு செய்யப்படும்? ஓகே, இப்ப டெல்லி CCIDD. ஓகே, இப்ப டினா 4, சீனா 3. அப்ப இங்க என்ன ஆகுது? 1 குறையுது. ஈனா 5, சீனா 3. இங்க என்ன ஆகுது? 2 குறையுது. எல்லுனா 12, ஐனா 9. அப்ப 3 குறையுது. ஹச்னா 8, டினா 4. அப்ப 4 குறையுது. ஐனா 9, டினா 4. இங்க என்ன ஆகுது? 5 குறையுது. 9 4 5 தான் குறையும். அப்போ 1 குறையும், 2 3 4 5 இது மாதிரி குறையுது. ஸோ அதே மாதிரி தான் பாம்பே. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் 1 குறைக்கணும், அடுத்து 2, அடுத்து 3, அடுத்து 4, அடுத்து 5, அடுத்து 6. ஓகேவா? இப்ப பி நாளைக்கு எவ்வளோ? 2. அப்ப 2ல 1 போச்சுன்னா 1. 1 என்னது? ஏ. அப்ப ஏ அனைத்திலுமே இருக்கு. அடுத்து ஓனா 15. அப்ப 2 குறைக்கணுமா? 5 2 குறைச்சுன்னா 13. 13 என்னது? எம். செகண்ட்ல எம். அப்ப லாஸ்ட் ஆப்ஷன் வராது. செகண்ட் எம் 3 இடத்துல இருக்கு. அடுத்து எம்னா 13. 3 குறைக்கணுமா? அப்ப எவ்வளோ? 10. 10 என்னது? ஜே. இப்போ 3வது ஜே எல்லாத்துலயுமே இருக்கு. அடுத்து பின்னா எவ்வளோ? 2. ஆனா 4 குறைக்கணும்ல. அப்ப என்ன பண்ண? இசட்னா 26, ஏனா 27, பின்னா எவ்வளோ? 28. அப்ப 28 4 குறைச்சா 24. அப்ப 24 எனக்கு என்னது? எக்ஸ். அப்ப எக்ஸ் எத்தனை இருக்கு? ஏ பில மட்டும்தான் இருக்கு, சில இல்ல. இப்ப அடுத்தது ஏவா? அப்ப ஏன்னு எவ்வளவு சொல்ல? 27. அப்ப 20ல 5 குறைச்சோம்னா 22. அப்ப 22 எனக்கு என்னது? வி. அப்ப வி எங்க இருக்கு? செகண்ட்ல தான் இருக்கு. ஓகேவா? அப்ப ஏ வராது. ஓகேங்களா? அவ்வளவுதான். நெக்ஸ்ட் பாருங்க, வென் வரைபடம் பேஸ் பண்ணி கொஸ்டின். கீழே தரப்பட்டுள்ள வகையில் உள்ள உறவு முறையை சிறப்பாக குறியிட படத்தை தேர்ந்தெடுக்கும். சிட்டுக்குருவி, ஆந்தை, ஒட்டகம், பறவைகள். ஓகேவா? இந்த 4 இதுல எனக்கு எது பொதுவா இருக்கு? பறவைகளா? அப்ப பறவைகளுக்கு ஒரு ரவுண்ட் வரைங்க. இந்த பறவைகளுக்குள்ள எதை நான் கொண்டு வரலாம்? சிட்டுக்குருவியும் ஆந்தையும் நான் கொண்டு வருவேன். ஆனா ரெண்டுக்குமே தொடர்புல. சிட்டுக்குருவியும் தனி, ஆந்தைங்கிறது தனி. அப்ப பறவைக்குள்ள சிட்டுக்குருவி இருக்கு, ஆந்தை இருக்கு. ஒட்டகத்துக்குள்ள வருமா? ஒட்டகத்துக்கு எதுக்கு சம்பந்தம் இல்லை? ஒட்டகத்தை தனியா போடுங்க. அப்ப எனக்கு இந்த மாதிரி படம் எங்க இருக்குன்னு செக் பண்ணுங்க. எங்க இருக்கு? ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொடுக்கப்பட்ட விருப்ப தேர்வுகளில் பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுங்க. இப்ப பாருங்க, இப்போ ஒவ்வொன்றுக்கு நம்பர் போடலாம். சீனா 3, ஜேனா 10. அதே மாதிரி டினா 4, கியூனா 17, பீனா 2, இங்க எவ்வளோ? எஃப். அடுத்து ஈனா 5, இசட்னா 26. ஓகே, பாருங்க 3 10. அப்ப எப்படி வந்திருக்குன்னா 3 ஸ்கொயர் பண்ணி 1 கூட்டினாதான் 10. அதே மாதிரி 4ல இருந்து 17 எப்படி இருந்ததுன்னா 4 ஸ்கொயர் பண்ணி 1 கூட்டினாதான் 17. அதே மாதிரி 5ல இருந்து 26 பார்த்தீங்கன்னா 5 ஸ்கொயர் பண்ணி 1 கூட்டினாதான் 26. அப்ப அதே மாதிரி என்ன வரும்? 2 ஸ்கொயர் பண்ணி 1 தானே கூட்டணும். கூட்டம் வரும் 5 தானே வரணும். இங்க 5ன்னு வந்துச்சுன்னா எனக்கு சமமா இருக்கு. பட் இங்க என்ன இருக்கு? 2:6ங்கிறது எனக்கு வேறுபட்டது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் பண்ணி 1 கூட்டணும். ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் பண்ணி 1 கூட்டணும். இதை மட்டும் எனக்கு பண்ண முடியாது. அப்ப P/F தான் வேறுபட்டது. நெக்ஸ்ட் பாருங்க, போர்ட் மாஸ் ரூல் படி நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்? குறியீடுகளை சேஞ்ச் பண்ண போறோம். ஓகே, பாருங்க 6 பிளஸ் என்பது என்னது? பிளஸ் மீன்ஸ் பெருக்கலாம். அப்ப பெருக்கல் 7, பெருக்கல் என்னது? வகுத்தல் 3, மைனஸ் அப்படின்னது பிளஸ் 8, வகுத்தல் என்னது? மைனஸ் 20. ஓகேங்களா? இப்ப 6 இன்ட்டு 7 வகுத்தல் 3 இது எப்படி எழுதலாம்? 6 இன்ட்டு 7/3 பிளஸ் 8 மைனஸ் 20. ஏன்னா 7 வகுத்தல் 3 டேட்டா அடிக்க முடியாது, அதனால 7/3 எழுதுரு. இப்ப அடிக்கலாமா? 1 3 3, 2 3 6. அப்ப 2 14 பிளஸ் 8 மைனஸ் 20. 14 8 கூட்டினா 22 மைனஸ் 20. அப்ப கழிச்சாலும் வரும் 2. ஆன்சர் ஆப்ஷன் லாஸ்ட். ஓகேங்களா? ஸோ குறியீடுகளை மாற்றி அமைக்கணும். ஃபர்ஸ்ட் குறியீடு கரெக்டாக சேஞ்ச் பண்ணுங்க. சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் வகுத்தல், அடுத்து பெருக்கல், அடுத்து கூட்டல், கழித்தல் இப்படி பண்ணணும். ஆன்சர் கரெக்டாக வந்துடும். ஓகேங்களா? ஸோ இந்த 25 கொஸ்டின் நீங்கள் எவ்வளோ கொஸ்டின் கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்க கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணி உங்கள் நண்பர்களுக்கும் தொடர்ந்து வீடியோ ஷேர் பண்ணுங்க. அவங்களும் பார்க்கட்டும், பயன்பெறட்டும். நன்றி.